சிஹ்ர் சூனியம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஜின்கள் ஷைத்தான்கள் சூனிய கலையை மக்கள் மத்தியில் பரப்ப முயன்றார்கள். நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்திற்கு தடை விதித்து அல்லாஹ்வுடைய வேதத்தையே போதித்து வந்தார்கள். அன்னாருடைய மறைவுக்கு பிறகு சூனியம் பரவத் தொடங்கியது. இஸ்ராவேலர்கள் இறைவேதத்தை மறந்து சூனியத்தை வேதமாக்கி கொண்டார்கள். சூனியம் சிஹ்ர் என்றால் என்ன? மனிதனுடைய மனநிலையை மாற்றி சிந்தனை ஓட்டத்தை தடை செய்யும் ஒரு வகையான மாரண வித்தையே சூனியம் என்பார்கள். சூனியம் 3 வகையாக இருக்கலாம் என்று திருக்குர்ஆன் வசனங்களிலிருந்து தெரிய முடிகிறது. முதலாவதாக மேஜிக், அதாவது கண்கட்டி மாயவித்தை. இரண்டாவது ஜின்களின் தீயவர்களை சைத்தான்களை பயன்படுத்தி அதன் மூலம் தீங்கு விளைவிப்பது. மூன்றாவது ஒரு சில மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் தீங்கு விளைவிப்பது. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூனியக்காரர்கள் கயிறுகளை பாம்புகளாக மாற்றிய நிகழ்ச்சி பற்றி திருக்குர்ஆன் கூறப்பட்டுள்ளது. அவற்றை அவர்கள் கயிறுகளாக எரிந்து மக்களுடைய கண்களை கட்டி திடுக்கிடும்படி செய்து மகத்தான சூனியத்தை காட்டினார்கள் என்று 7வது சூறாவின் 116வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 113வது சூறாவின் 4வது வசனத்தில் முடிச்சு போட்டு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். மெஸ்மரிசம் எனப்படும் வசிய வித்தையும் சூனிய வகையில் அடங்கும். மெஸ்மரிசத்தின் மூலம் உயிரினங்களை கற்களாக கூட சமைத்துவிடலாம் என்பார்கள் சிலர். ஜின்களை வசப்படுத்தி சூனியம் செய்பவர்கள் அவற்றை திருப்திப்படுத்துவதற்காக மார்க்கத்திற்கு புறம்பான உத்திகளை கையாள்வது உண்டு. சிலைகளை வைத்து பூஜிப்பதையும் இணை கற்பிக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்பதையும் உதாரணங்களாக கூறலாம். இது குஃப்ரு நிராகரிப்பு ஆகும். இதைப்போல சைத்தான்களிடம் உதவி கோரக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்பதும் குஃப்ரு ஆகும். எனவே சூனியம் கற்பதும் கற்பிப்பதும் விளக்கப்பட்ட செயல்கள் ஆகும். இதைப்போல குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் வந்துள்ள வசனங்களை மற்றும் துஆக்களை கொண்டு பிறருக்கு தீங்கிழைக்கும் வகையில் சூனியம் செய்வதும் விளக்கப்பட்ட செயலே ஆகும். நூல் ஷாமி காலிகான். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் உள்ள சூரத்துல் பக்ராவின் 102வது வசனத்தின் தப்சீருடைய பார்த்து பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற மேலும் தப்சீர்கள் இருக்கின்றன, பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.